கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியாக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட, கோத்திரத்தோடு கூட, எல்லாரோடு கூட லாபானை விட்டு பிரிந்து அவன் தன்னுடைய தகப்பனாகிய தேசத்துக்கு, தகப்பனின் தேசமாகிய கானானுக்கு வந்து சேர்ந்தான். அதன் பின்பு அவனுடைய வம்சம் வருகிறது. அந்த வம்சத்தில் பார்க்கும் பொழுது 37:2 தான் வம்சத்தில் எல்லாரையும் வரிசையாக சொல்லாதபடிக்கு யோசேப்பிலிருந்து அந்த வம்சம் ஆரம்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. 2வது வசனத்தில் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு, யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடைய ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இந்த யோசேப்புக்கு அப்போது வயது வாலிபனாக இருந்தான். 17 வயது நிறைந்த வாலிபன். அவன் தன்னுடைய சகோதரர்களை, அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பனிடத்திலிருந்து அங்கே போய் அவர்களை மேற்பார்வையிட்டு கொண்டு வருவான். இப்படியாக வருகின்ற வேளையிலே அவன் தன் தகப்பனுக்கு அவர்களுடைய தவறான செய்கைகள், அவர்கள் செய்கிறதான தப்புகளை எல்லாம் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுவான். இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, தீமையாக நடக்கிறாங்க, பொல்லாங்க நடக்கிறாங்க என்றுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் யாக்கோபு யோசேப்பை ராகேலின் மூலமாக அவளை எவ்வளோ நேசித்தானோ அதே போல் அதிகமாக நேசித்தார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல யோசேப்பு, அதன் பின்பு பெனியன் பிறந்தான். 12 பிள்ளைகள். 3வதாக தீனாள் இருந்தால் மொத்தம் 12 + 1 13 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரிலும் யாக்கோபு யோசேப்பை நேசித்தான். யோசேப்புக்கு ஒரு பல வருட அழகான அங்கியை தைத்து கொடுத்திருந்தான். இவைகளெல்லாம் தன்னுடைய சகோதரன் மீது ஒரு பொறாமை ஏற்பட்டது. என்ன இவனை மட்டும் அப்பா இவ்வளோ நேசிக்கிறாரே என்று பார்த்து அவன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பொறாமையும் எரிச்சலும் வந்தது. அதனால் நாளாக யோசேப்பை மற்ற சகோதரர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். வெறுப்பு அவனை அதிகமாய் வளர்ந்து அவனை எப்படியாவது தகப்பனுடைய அந்த மகனை அவங்க ஏதாவது முடித்து விட வேண்டும், அவனை கொலை செய்து விட வேண்டுங்கிறதான ஒரு தாக்கம் இருந்தது. இப்படியாக நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு சில சொப்பனங்களை காண்கிறான். அந்த சொப்பனங்களினுடைய பதிலை நாம் பின்பு பார்ப்போம். இந்த இடத்துல கூட தேவன் அந்த இடத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். தகப்பன் ஆசீர்வதித்தான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அதன் பின்பு தேவன் ஞானம், தேவனுடைய அறிவு, விவேகம் எல்லாம் அவனுக்கு இருந்தது. அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. நாமும் கூட யோசேப்பை போல நல்ல ஞானம் உள்ளவர்களாய் வாழுவோம். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் காணப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் யோசேப்பினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தகப்பன் அவனை அதிகமாக நேசித்தார். சகோதரர்கள் பொறாமை கண்டார்கள். அந்த சூழ்நிலையிலே அவன் வளர்ந்து வந்ததை பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகர் எங்களை கண்டு பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கார். எங்களுடைய வாழ்க்கை காரியங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் எரிச்சல் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமேன்.